அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை ஆரெல்லாம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையத்தக்கதாக அவருடைய காரியங்கள் வாய்க்க பண்ணி அவர்கள் வெட்கப்படாதபடி என் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் வேதனையோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் முகவாடுதலோடு நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போகும்போது ஒரு பிரகாசம் அடைந்தவர்களாய் நீங்கள் கடந்து போக வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறதா, நீங்கள் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய துதிதான் இருக்க வேண்டும். எந்த வீணான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. எந்த ஆமென் ஸ்தோத்திர கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலே துதியின் சத்தம்தான் இருக்க வேண்டும். கீழே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலைகளை நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி, ஆமென், எந்த பிரச்சனைகள் மத்தியிலேயோ, எந்த பாடுகள் மத்தியிலேயோ, எந்த வேதனைகள் மத்தியிலே நீங்கள் உள்ளே வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதே உங்கள் மத்தியிலே இறங்குவார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை அவர்கள் மத்தியிலே இறங்குகிற வேளையிலே உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வேதனைகளை என் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேல் வேதம் சொல்லுகிறதா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆமென், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் ருசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி ருசித்து பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு நிமிஷமும் அவர் செய்த நன்மைகளை நாம் ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் செய்த கிருபைகளை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்து, அவர் பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த குறைவும் தேவன் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷம் வரையும், இதுவரையும் கர்த்தர் உங்களுக்கு குறைவே தேவன் வைக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவர்கள் பயந்தவர்களுக்கு, யாருக்கு? தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற அவருக்கு உண்மையாய் நீங்கள் பயப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.